போடுங்க இன்னொரு கரண்டி போடுங்க. சிவாய இன்னொரு அரை கரண்டி போடுங்க. ஐயா இன்னைக்கு உணவு மணிகண்டன் அப்படின்றவர் தான் கொடுக்குறாரு. அவரு அவர் குடும்பத்தை சார்ந்த எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும் பார்க்கலாம். வாங்க சாமி. சாம்பாரா? சாம்பார் இது 2 நாளா சாம்பாருக்கு மாட்டீங்க? ஆமா. இன்னைக்கு உணவு வந்து மணிகண்டன்றவர் தான் ஐயா கொடுக்குறாரு. சரி, உணவு கொடுக்குறவரு நிறைவான செல்வம் நீண்ட ஆயுள் பெற்று வளமோடு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறம் வேண்டாம் தானே? வேண்டாம் வேண்டாம். சரி சார். சிவாயனம். பிளேட் எடுத்துட்டு வா சாமி. எடுத்துட்டு வாங்க, போயிட்டு எடுத்துட்டு வாங்க. எனக்கு எடுத்துட்டு வந்தீங்கல்ல. சிவாயனம். மோர் இதுல மோரா? போதுமா? சிவாயனம். சாப்பிடு. சிவாயனம். சிவாயனம். போலாமா? அத்து போலாமா? அதுக்குதான் பிளாஸ்டிக்ல கொடுத்தா இன்னும் சேஃப்டியா வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் நம்ம இவ்வளவு சூடு கொடுக்க கூடாது ஐயா. நம்ம அதனாலதான் எப்பயும் சில்வர்ல தான் கொடுக்கறது. இவங்க யாராவது இந்த பார்சல் சாப்பாடு எடுத்துட்டு வராங்கல்ல, பிரியாணி அந்த மாதிரி பாக்ஸ் இதெல்லாம் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பிளேட்டு சின்னதான் இந்த ஐயெல்லாம் எடுத்துட்டு வர பாருங்க. இந்த மாதிரி பிளேட்னா எவ்வளவு சூடுனாலும் ஒன்றும் ஆகாது. சிவாயி போது 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 ஒரு ஆக்காண்டி பாதி பாதி சிவாயி. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தது தான். இதான் நம்ம முதல்ல கொடுத்தது. இன்னும் வச்சிருக்காரு பாருங்க. வச்சிருக்காங்க ஐயா. சிலர் பண்றாங்க. என்ன பண்றது? ஊத்துக்கணும், ஒரு அரை கம்மி ஊத்து. பாதி பாதி ஊத்துங்க. போதும் ஐயா. இந்தாங்க அப்போ சாம்பார் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி ஊத்துங்க. கொதிக்குது, கையில ஊத்திட்டீங்கன்னா சுட்டுடும். பயமா இருக்குது. அந்த டப்பா டக்குனு அகலமா எத்தனையோ முறை பாருங்க, கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் பயமா இருக்கு. கையில நான் ஒண்ணு பண்ணுங்க, நான் ஊத்தி கொடுக்குறேன், நீங்க கொடுத்துருங்க உங்க கையால. உங்களுக்கு இது வாட்டம் வரல. சிவா இந்த இருங்க, ஐயா கையால கொடுக்கட்டும். சிவாயி இந்தாங்க. சிவாயி சாம்பார் இல்லையா? இன்னும் கொஞ்சம் அப்ப சாதம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிறையா? ஏன் இன்றைக்கு உணவு வந்து மணிகண்டன்றவர் தான் ஒரு ஐயா கொடுக்குறாரு. அவர் வாழ்க வளமுடன் சார். நல்லா ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் அவருக்கு வழங்கும்.
நன்றி ஐயா. இதோட எப்படியும் ஒரு 3 டைம் வந்து நம்ம அன்னதானத்தில் கலந்துட்டு இருப்பீங்க நீங்க இந்த 7-8 வருஷத்துல? ஐயா நம்ம காசி போயிட்டு வந்து அதுக்கு பிறகு வரல, அதுக்கு 1 இயர் முடிஞ்சிச்சுங்க. சரியா ஆமா, ஏப்ரல்ல போயிட்டு வந்தோம். மே ஜூனா இது ஒரு சிக்கல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஹேண்டிகேப் கொஞ்சம் சாம்பார் முறை சாம்பார் கொடுத்துட்டு வந்துருங்க. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க தாத்தா. எங்க முந்தானே தாள காணோம். போயிட்டான் இந்த அடியாங்க சைடு போயிட்டு மடத்துல பசங்க சாம்பார் இதில் போட்டுட்டுங்களா? இப்போ சாமி மலேசியாவில இருந்து வந்திருக்காரு. அருணாச்சல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு கருணை செய்து வாழ வேண்டும் என்று அண்ணாமலை பிரார்த்திக்கின்ற. ஓ நமஸ்தா ஓ நமஸ்தா ஓ நமஸ்தா. ஐயா நமக்கு ஒரு 7-8 வருஷமா நம்ம சேவைக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் மேலும் மேலும் செய்வார். உங்களுக்கு மரம் கட்டியே கொடுப்பாரு பாருங்க. மரம் கட்டி கொடுங்க அவருக்கு கொடுத்துட்டு என்னோட வியாபாரம் நல்லா வரணும். வரும் நான் சொல்றேன் வரும். நீங்க உட்கார்ந்து எனக்கு இதே போதும் சாமி. சேவையோட போதும். ஐயா கையில் வாங்கிக்கோ. அப்பளம் போதுமா? சூடாது தாங்க சூடாது. சிவாயம். வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க ஐயா. இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் மாத்திருங்களா ஐயா. ஒரு பிளேட் ஏதாவது எடுத்துக்கோ. அதில் சாம்பார் வாங்கிக்கிறீங்களா? போதுமா? மேலே வச்சுக்கோ மேலே வச்சுக்கோ சுடும். ஃபுல் பண்ணிட்டுங்களா ஐயா? இருங்க இருங்க ஐயா கையில் வாங்கிக்கங்க. இன்னைக்கு வந்திருக்காரு அவரு. சரி அவர் கையால கொஞ்சம் கொடுக்கட்டும். சைஸ் கூட போதும் உங்களுக்கு. அப்படி கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். மோர் ஊற்ற சொல்லுவீங்களா? அரை கரண்டி
அதெல்லாம் ஐயா கையில் வச்சு நாங்கள் அப்பளம் வாங்கிக்கோங்க. வாங்க பாட்டி. நம்ம தயிர் சரி தர இந்த வாங்க. பிளேட் இல்லையா தரப்போ கொஞ்சமா அது வந்து சாதம் சமயம் எங்க இருக்கீங்க? எங்க ஆளை காணோம். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஒரு வாரம் இருந்தேங்க. எப்படி இருக்கு உடம்பு? போட்டோ எடுத்துக்கிறேன், ஆபரேஷன் பண்ணாங்க. சாம்பார் இது வேணாம், நான் ரசம் வச்சுக்கிறேன். ரசம் வச்சிருக்கீங்களா? சரி. முடியல காக்க அதே போட்டோ எடுக்க காசு அது எடுக்க தர்மாஸ்பத்திரியில. சரி 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 போட்டோ எடுத்து பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. குழம்பு தலைவா ஒரே ஏமாத்தத்துக்கு சரி பிளேட்டு பிளேட்டில் சாப்பாடு வாங்கிட்டு கொஞ்சம் வைங்க வந்து வேண்டாங்க எல்லாம் அதே மேலே சாம்பார் விட்டுங்க. சரி போய் யார் போய்க்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் அடிமையாகிறோம். சாதம் அதை போட முடியாது சாமி, பச்சை ஆயிடுச்சு. வேற என்ன பிளேட் வேற என்ன கொஞ்சம் எட்ட எட்ட வச்சுக்கணும். குழந்தைக்கு வாங்கிக்கோங்கம்மா. சமயம் வாங்க. சாம்பார் இதில் போட்டுருவா. மோர் வேணுமா? சவாட்டானா கொடுக்கணுமோ கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு நீங்களே சொல்றீங்களா? ஐயா சிவாய நம.
ஐயா பாருங்க. சாமி வாங்கலாம், கொடுங்க. அவங்கதான் இவங்களெல்லாம் பார்க்கணும். அவனா எடுக்கட்டுங்களா? ஆன்லைன்ல இருக்காங்களா? கொடுங்க. பார்த்துட்டு இருக்காங்க போல. ஐயா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காருமா. முன்னாடி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டா கூட. இதான் உங்க ஆபீஸாங்க ஐயா? பிளேட் எடுத்துருவாங்க. பிளேட் எடுத்துட்டு வாங்க. எந்த ஊர் நீங்க? போதுங்களா? எடுத்துட்டு வாங்க. ஐயா நீங்க அவர்கிட்டே நின்று வாங்கிக்கோங்க. நீங்க வர்றதால அப்புறம் அந்த உள்ளூர் கிராமத்து மக்கள்லாம் வராங்க. நீங்க அவர்கிட்டே நில்லுங்க, அங்கேயே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா உங்களுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிறாங்க மற்றவங்க. அவங்கள அந்த அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டேறீங்கன்னு. இல்ல நம்ம சேவை செஞ்சு சிலர்கிட்ட மன கஷ்டத்தை நான் உண்டு பண்ணிக்கிறதா இருக்குது. நீங்க அங்கேயே அவர்கிட்டே நில்லுங்க, அங்கேயே நிறுத்தி கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? சரி. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அவருக்கு கொடுக்குறேன்னு தெரிய மாட்டேங்குது. போடா. போலாம்பா. எப்படி சாமி பிளேட்? சாமி பிளேட் கிடைச்சிடுதா? அதான் ஏதோ ஒண்ணு கிடைச்சிடுதா? கொடுத்துறேன். பித்தளை இல்லையா? அந்த அளவுக்கு பெரிய ஸ்பான்சர் கிடைக்கல இன்னும். என்ன ஒரு பித்தளை வாங்கி கொடுங்க. சாம்பார் கொஞ்சம் மோர் சிவாங்க கலை கொடுங்க. போதும் அந்த அளவுக்கு கலக்கு. கலக்குன்னு கலக்கு ஊத்தியாச்சு. ஐயாயிரம் பசங்க போதுமா? கையும் சூடாது.
இது பிளாஸ்டிக் கொடுக்கூடாதுங்க. நம்ம ரொம்ப கொதி கொடுக்குறோம். இவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் வருங்க. நம்ம செய்யறது எல்லா வழியிலையும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா தான் செஞ்சிடணும். இது வெயிட்லெஸ் ஐயா. இதுவும் நம்ம கொடுத்தது. இது ஒரு 1 இயர் முன்னாடி கொடுத்தது. இப்போ ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஐயா கொடுத்தாரு. பயங்கர வெயிட் அது. அதான் சரியான வெயிட். தூக்கி கொடுக்குறது வலி எடுத்துக்கிச்சு. மோஸ்ட்லி அது யாரும் இப்போ யூஸ் பண்றது இல்லை. யாரோ ஒரு சிலர் தான் யூஸ் பண்றாங்க. இந்த சைஸ் கரெக்டானதுங்க ஐயா. பசஞ்சு சாப்பிட்றதுக்கு இதான் கரெக்டா இருக்கும். நம்ம கொடுத்ததுல எங்க போகுது மிஸ் பண்ணிடுறாங்க ஐயா. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சாம்பாரா பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. பாத்திரம் இல்லை, பிளேட் இல்லைன்னு உடனே போயிட்டு பாத்திரம் எடுத்துட்டு வராங்க. பாருங்க, வச்சிருக்காங்க. யாரோ ஒரு சிலர் தான் வச்சில்ல. இருக்கு. ஆமா, இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல கொடுத்ததுங்க. 2 வருஷத்துக்கு முன்ன கொடுத்தது. இன்னும் வச்சிருக்காங்க பாருங்க. மாதிரி செய்ய வேண்டியதான் ஐயா. மாதிரி அதெல்லாம் இல்லைங்க. நம்ம கொடுக்கறது வந்து ஒரு அன்லிமிட்டட் ஏன் கொடுக்குறோம், நான் வயிறார சாப்பிட்டோங்க ஐயா. இல்லை அவங்கெல்லாம் வந்து பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குல்ல, அதை போட்டுருவாங்க. அது இவ்வளோ சூடு கொடுக்குறோம் இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. பேப்பர் நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல் பண்ணிட்டேன் சரவணா. ஐயோ சாமி, உங்க பேருமா? அவர் பேர் அதான். நமஸ்கார். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். யார் அவன்? அவர்தான். அந்தப்பா சொன்ன என்ன வேணும்? முறை ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து கூட. சோடா கப்பு. ஐயா கொஞ்சம் மோர் கொடுப்போம். மோர் குடிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஆஃப் பண்ணி தலைவா. யாரும் இல்லைன்னு பார்த்தேன். குரூப்பே காணோம். வர சொல்லுங்க. எல்லாம் நைட்டு கண்ணு முடிச்சிங்களா? பௌர்ணமி கண்ணு முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்து நான் மார்க்கெட் வீட்டுக்கு தான் வரேன். சரி கொஞ்சம் வராங்க 2 பேர் வராங்க. அங்க எப்பயும் நிறுத்துறது இல்லையா? அங்க நிறுத்திட்டு தான் அங்க வந்து நிறுத்துவோம். யாரும் போற சாம்பாரா? சாம்பார் போலாமா?
ரிஸ்க் நம்ம எடுக்கிறோன்றது தெரியும். ஏன் பிளேட் கொடுக்க மாட்டோம் என்னன்றது. ஐயா ஒன்லி சாதுக்களுக்கு ஐயா. என்ன ஊத்த மோரா சாம்பாரா? எப்படி இருக்கு உடம்பு? மோர் ஊத்துவா? கொஞ்சமா ஐயா டெய்லி முள்ளங்கி இருக்குமா? இன்னும் கொஞ்சம் சாம்பார். இன்னைக்கு மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார். சாம்பார் அடியில் பிரச்சனை இருக்காது. சாம்பார் வந்து அப்புறம் உடையுது. கொஞ்சம் மோர் ஊற்றி அடுத்து வாங்க ஐயா. அங்க நிக்கிற வாங்க மரத்தன். பிளேட் எடுத்தா எல்லாம் ஒர்க்கர்ஸ் வந்துருவாங்க. அந்தாண்ட வாங்க. அங்க வாங்க. அங்க எல்லாரும் நிக்க வச்சு கொடுத்துடலாம். கொடுங்க சார். இதுக்கு வசந்த லைட் சாமி மோரா டம்ளர் இருந்தா கூட வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு சாப்பிடுங்க சார். இந்தாங்க அப்பளம் வேண்டாமா? அது அழுக்கா இருக்குதுங்க ஐயா. நான் ஒரு பிளேட் வச்சிருக்கேன் தரேன். இருங்க. அதுலதான் கொடுத்து வயிறு கட்டுற போகுது. அவ்வளவு அழுக்கா இருக்கு. வச்சுட்டு வாங்க. மோர் கேட்கறாங்க. மோருங்க ஐயா. கேட்டாரா? இருங்க ஐயா. ஐயா கிட்ட வாங்கிக்கோங்க. கொடுங்க. என்ன ஐயா வேணும்? இருங்க அவசரப்படாதுங்க. பிளேட் வந்துச்சு பாருங்க. பிளேட் இல்ல நேரம் வந்துச்சா? எல்லாம் அப்படிதாங்க ஐயாங்க. யாருமா? ஐயா சாமியார்களுக்கு மட்டும்தான் ஐயா. எல்லாருமே சொல்ல வேண்டியதுதான். சாப்பாட்டுக்காக சொல்லக்கூடாது. எனக்கு நான் டெய்லி கொடுத்துட்டு தானே இருக்கேன். எனக்கு யாரு இல்லைன்னா எதுவும் தெரியும். இன்னைக்கு மட்டும் வரல. ஒரு ஐயா கிட்ட சொல்லுங்க, அவர் நம்புவாரு. ஏன்னா அவர் இன்னைக்குதான் மலேசியால இருந்து வந்திருக்காரு.
யாரா வேணா இருங்க ஐயா, எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் தான். ஏன்னா பின்னாடி அண்ணாமலையார் பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இப்போ தப்பு பண்ணக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாங்க ஐயா, நான் யார்கிட்டயும் வாங்குறது இல்லை. சரி சரி அவர்கிட்ட கொடுத்துருங்க, அப்பளம் கொடுத்துருங்க. அப்பளம் யார்கிட்ட? பாத்திரம் இல்லையா? மோர் ஊற்றுங்க, மோர் டம்ளர் இல்லைங்க, பாத்திரம் எடுத்து வாங்க. மோர் கொஞ்சம் போடவா? சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, உங்க உரிமை, அதெல்லாம் கூச்சப்படாதீங்க. நீங்க கேட்டாதான் என்னன்றது எனக்கு தெரியும். இந்தாங்க இந்த அப்பளம் தான், பொறுமையா சொன்னீங்கன்னா கேட்காம போயிடுச்சுன்னா. உங்களுக்கு வாங்கிக்கோங்க ஐயா, 3 பேர் அவங்கள வர சொல்லுங்கண்ணா. என்ன பண்றாங்க ஐயா, ஒரு சிலர் வாங்கிட்டு கடை வச்சிருக்காங்க பாருங்க, நம்ம அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்ன்றதால அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கட்டு இல்லைங்க. வாங்க வாங்க தாத்தா. சாம்பார் போதுமா? சாம்பார் அதில் வாங்கிக்கோங்க சாம்பார். ஃபுல் பண்ணிட்டேன். மோர் வேணுமா? அதில் மோர் வைத்துட்டெல்லாம் சாம்பார் உள்ள போக தாத்தால எல்லாம் வெளியே வரும். நிறைய ஃபுல் பண்ணிட்டேன். சாம்பாரா? அப்பளம் கொடுங்க ஐயா அவருக்கு. சாம்பார் யாருக்கு? 100 ரூபா.
அவர் வர சொல்லுங்க, அவர் வர சொல்லுங்க. ஆண்டிகா சார் அப்படியா? இந்த ஒரு அங்கே உட்காந்துருக்கோம். நீங்கள் வண்டி அங்கே நிறுத்திங்கன்னு பார்த்தோம். அங்கே யாரும் நீங்கள் எழுந்திருக்கல, சாப்பிட்ருக்கீங்கன்னு நல்லா பசியில் தான் எல்லாம் மறந்துருந்தோம். அப்படியே மோர் ஊற்றி அப்பளம் கொடுத்துருங்க ஐயா. சாம்பார் போடுவா. அண்ணன் ஒன்று வாங்கிக்கோங்க. ஐயா என்னங்க ஐயா? ஐயா என்னங்க? ஒரு அப்பளம் கொடுத்துருங்க. எட்டலையா? ஐயா அது மேலே ஊற்றின கேட்போம், சாப்பிடுவாங்க. வேஸ்ட் ஆகிடும். என்ன வேணும் சார்? மோர் வேணான்னு நீங்கள் இதை தானே கை காமிச்சிங்க. நான் சாப்பாடு ஒன்றும் போகணும்னு சொன்னீங்களா? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லணும் சாமி. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்படின்னு கை காமிச்சாரு. மோர் சொல்லுங்க. சோறு கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் போடுவேன். அமைதியா இருந்தாவே நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம். வந்துங்கய்யா. ஐயா இதுக்கே வந்துங்க. ஓ கீழே வந்துங்க ஐயா. ஐயா உட்காந்து சார். உடஞ்சிருக்கு. கட்டு வச்சிருக்கீங்களா? சாம்பார் மட்டும். சாம்பாரா? என்னங்க அப்பளம்? ஐயா உருளைக்கிழங்கு கீழே போட்டாங்க. இந்தாங்க அப்பளம் தாங்க ஐயா. மோர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறோமா? மூணு பேர் கூப்பிடுங்க.